நிறைய பேர் நிறைய வேலைக்கு போகிறாங்க இந்த பசங்களாம் இந்த வயசில். ஆனால் நான் போனது வந்து இப்போ அப்படின்னும்போது அது எவ்வளோ பெருசுன்னு தெரியும். அதோடய இன்ஜினுன்றது அது இன்னும் எப்படி இருக்கும். மக்களுக்காக மட்டும் அரசியல் பண்ணணும்னா தயவு செஞ்சு வராதிங்க, அரசியலுக்கு போகாது. ஆனால் அதை தாண்டி ஒரு இனம், ஒரு கலாச்சாரம், பண்பாடு, சமூகம் சேர்ந்து முன்னேறும். சரியா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று இரவு நான் காணொளி போட்டிருப்பேன். இன்ஸ்டாகிராமில் இருக்கிற நண்பர்களுக்கு தெரியும், வாட்ஸ்அப்பில் இருக்கிற நண்பர்களுக்கு தெரியும், ஃபேஸ்புக்கில் நான் அதிகமாக வரதில்லை. ஆனால் அதுலேயும் ஸ்டோரி அப்லோட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு வேலைக்கு போனேன்னு சொல்லியிருப்பேன். அது நான் ஏன் இன்னிலேருந்து கண்டினியூ பண்ண முடியலை, அப்புறம் என்ன ஐடியா, இதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கலாம், இது எல்லாமே இன்றைக்கி இந்த காணொலியில் பார்க்க போகிறீங்க. காணொலினா வேறு ஒன்றும் இல்லை, காணொலினா வீடியோ, தமிழில் காணொலின்னு சொல்லுவாங்க. தெரிஞ்சவங்க சரி, தெரியாதவங்க கற்றுக்கோங்க. அப்படி இருக்கும்போது மெரைன், சரியா, நிறைய பேர் நிறைய வேலைக்கு போகிறாங்க இந்த பசங்களாம் இந்த வயசில். ஆனால் நான் போனது வந்து எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சில பேர் பைக் மெக்கானிக்காக போயிருக்கிறாங்க, ஏசி மெக்கானிக்கு, இல்லை கடையில் வேலை பார்க்குறது, இல்லைனா ரோட்டில் எங்கன்னா இந்த டெலிவரி மாதிரியான வேலைகள் பார்க்குறது, இதெல்லாம் நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க. நான் ஷிப்பு அப்படின்னும் போது அது எவ்வளோ பெருசுன்னு தெரியும். அதோடய இன்ஜினுன்றது அது இன்னும் எப்படி இருக்குன்னு தெரியும். நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஒரு கிளிப்பு தான் இருக்குது இப்போ. ஆனால் எனக்கு நல்லா இருந்தது. நல்ல ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸு. டே பை டே சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க நிறைய புதுசாக கற்றுக்கணும். இந்த 1 மந்த் அந்த ஜாபை நான் அப்படியே கற்றுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். என்னென்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஷிப்பில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நிறைய கற்றுக்கலாம் அப்படின்னு. ஆனால் இது வந்து ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அவ்வளோதான். இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் என்னென்ன இருக்குது, அதில் ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து இந்த மெரைனுடைய இன்ஜின் ரெடி பண்ணுறது. ஒன்றும் இல்லை, பைக்குனால் ஒரு 2 பிஸ்டல்ஸ் இருக்கும், பிஸ்டல்னு சொல்லுவாங்க. இன்ஜினு அது கார்னால் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்படி நம்ம ஷிப்பில் வந்து 16 இன்ஜின், 32 இன்ஜின் இந்த மாதிரி இருக்குது. அதான் பிஸ்டல், 16 பிஸ்டல், 32 பிஸ்டல் இப்படி இருக்கும். அதில் நேற்று நான் ஒர்க் பண்ணது வந்து 16 பிஸ்டல் உள்ள ஒரு இன்ஜின் தான். இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது, நல்லா இருந்தது, கற்றுக்கலாம். அதாவது ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து நிறைய விஷயம் கற்றுக்கணும். அதுலேருந்து நம்ம எதனா எடுத்துக்கின்னு போனால் அது அப்படியே போயிடலாம். இப்போது நிறைய பேர் கேள்வி இருக்கலாம், ஜெயிச்சு என்ன பண்ண போகிற வாழ்க்கையில் அப்படின்ட்டு. இப்படி நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க என்கிட்ட, அதனால தான் சொல்கிறேன். ஜெயிச்சு என்ன பண்ண போகிற வாழ்க்கையில்னா சிம்பிள். நிறைய பேருக்கு என்னென்னவோ இருக்கும், நிறைய பேருக்கு ஈகோ அட்டாக் ஆகிருக்கும். எல்லாமே ஜெயிக்கிறவங்களுக்கு ஈகோ அட்டாக் ஆகிருக்கும். யாருன்னா கேவலமாக பேசியிருப்பாங்க நம்மளை, அதெல்லாம் இருக்கிறது தான். அதை தாண்டி ஒன்று என்ன அப்படின்னா, நம்ம ஜெயிக்கணும். ஜெயிச்சா என்ன, நிறைய ஏதாவது பெரிய ஆள் ஆகும், நம்மகிட்ட நிறைய பணம் இருக்கும், அதை வச்சு மக்களுக்கு நல்லது செய்யலாம். அதே போல் தமிழ்நாட்டிலேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதாவது ஒரு கல்ச்சர் ப்ராப்ளமாக இருக்கட்டும், இல்லைனா இந்த தமிழ் பீப்புள்ஸ்க்கு நிறைய பிரச்சனை இருக்குது, அதுவாக இருக்கட்டும். அதெல்லாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு, அதுதான் சொல்கிறேன்ல, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணணுன்னா எனக்கு தேவை பணம் வேணும்னா புகழ் வேணும், புகழ் வேணும்னா எதனா ஒரு தொழிலில் சிறந்திருக்கணும். அப்போ நம்ம அந்த தொழிலில் சிறந்திருக்கணும் அப்படின்னா, சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். இந்த வயசில் ரிஸ்க் எடுக்கிறது வந்து தப்பே கிடையாது. அதாவது நான் ஓப்பனாக சொல்கிறேன், என் வீட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது, எங்கள் அம்மாவுக்கு இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது என்ன அனுப்பணும் வேலைக்கு அப்படின்ட்டு. இதுதான் ஒவ்வொரு இந்தியன் அம்மாக்கள் அப்பாக்கள் எல்லாருமே யோசிக்கிறது, எதுக்கு வேலைக்கு அனுப்பணும் அப்படின்ட்டு. ஆனால் இதே அமெரிக்காலேயோ பிரிட்டன்லேயோ போய் பார்த்திங்கன்னா 15 வயசுலலாம் வேலைக்கு அனுப்புவாங்க. ஆனால் அதுதான் கரெக்டுன்னு சொல்லலாம். ஏன்னா அப்போ அனுப்புனா தான் நிறைய கற்றுக்குவாங்க. இழக்கிறதுக்கு ஒன்றும் இருக்காது. இந்த வயசில் ரிஸ்க் எடுத்தால் இழக்கிறதுக்கு ஒன்றும் இருக்காது. அதனால் அப்படி இருக்கும்போது சரி, நம்மளுடைய டாபிக்கில் வரும். நான் இந்த ஒரு சின்ன கிளிப் ஆட் பண்ணியிருப்பேன், பார்த்துட்டு வந்திருப்பீங்க, இன்ஜின் எவ்வளோ பெருசுன்ட்டு. அதுதான் நேற்று ஃபுல்லாக ஒர்க் பண்ணுது. அதே நான் இந்த 1 மந்த் பண்ணலான்னு நினச்சேன். நான் பண்ண முடியாததுக்கான காரணங்கள் என்னென்னா, ஒரு 15 டேஸ் வேறு ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி இருந்தது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கிறது நம்ம அட்லீஸ்ட் அந்த ஒரு சைட்லேயாச்சும் போயிருக்கணும். நான் அந்த சைட்லேயே போகல, டிஃப்ரெண்ட் டோட்டலாகவே வேறு. அதாவது ஃபிசிக்ஸ் தேவை, மேக்ஸ் இருக்கோ இல்லையோ ஃபிசிக்ஸ் தேவை. என்ன ஜென்ரல் தானே. இப்போ நீங்கள் ஏர்போர்ட்டில் அதாவது ஃப்ளைட் ஓட்டணுன்னாலும்
தேவை. இந்த மாதிரி மெரைன் போகணுன்னாலும் ஃபிசிக்ஸ் தேவை. எதனால் சொல்கிறது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் பயாலஜி பசங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்போது அட்லீஸ்ட் அந்த டிபார்ட்மெண்ட்லேயாச்சும் இருந்துருக்குன்னா, அது எதுவுமே இல்லை, நம்ம டோட்டலாக வேறு இந்த காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. அப்படி இருக்கும்போது நான் ஜென்ரலாக எதனா கற்றுக்கலாம்னு நினச்சேன். இருந்தாலும் எல்லாமே கற்றுக்கலாம், அதில் தப்பு கிடையாது. ஏன்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்மளே ஷிப்பை வாங்கி விடும்போது எதனா ப்ராப்ளம் ஆயிடுச்சு நடுக்கடலில் அப்படின்னா நமக்கு தெரியும். இப்போ நேற்று நான் போனதுலேருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கினேன், கொஞ்சம்லாம் இல்லை, நிறைய விஷயங்கள் கற்றுக்கினேன். ஆனால் அந்த 1 மந்த்து போயிருந்தேன்னா இன்னும் எனக்கு நல்ல பெனிஃபிட் இருந்திருக்கும். பட் அந்த 15 டேஸ் வேறு ஒரு இடத்துல போய் ஸ்டே பண்ணணும், அந்த இடமும் தூரன்றனால விட்டாச்சு. ஃபுல்லாக மெக்கானிக்கல் தான், ஒன்றும் இல்லைங்க. பைக் எப்படி ரெடி பண்ணுறோம், ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணி அதுக்கப்புறம் அதை அரேஞ்ச் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி தான் ஷிப்போட இன்ஜினும் எல்லாமே கழட்டி பார்த்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு. இன்னும் ஒன்று, ஒவ்வொன்றுமே 2 ராடு போட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதாவது 2 பைப்பு, ஒரு பைப்பு அப்படி இல்லைன்னா 2 பைப்பை வச்சு நம்ம தான் அந்த ஒரு நட்டாக இருக்கட்டும் ஸ்க்ரூவாக இருக்கட்டும் எல்லாமே கழட்டுறது. இன்னொரு எல்லாமே எப்படி எல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு 50 கிலோ 40 கிலோ அந்த மாதிரி இருக்கும். நிறைய க்ரெயின் போட்டு இழுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதெல்லாமே ஒரு நிறைய புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதே போல் அதுதான் ஒன்று, ஒரு லைட்டாக கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இப்போவே வெளில வந்தது இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணலாம், ஃபோட்டோகிராஃபி பண்ணணுன்னு அதுதான் ஆசை. அதை எப்படி பண்ணுறது, அது மூலமாக எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்றது தான் தெரியல. போக போக இன்னிலேருந்தே அதை பண்ணலான்னு இருக்கேன். வீடியோ எடிட்டிங் வந்து இன்னும் நிறைய கற்றுக்கணும். ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது, அது இன்னும் அதுக்கப்புறம் பண்ணலை. ஒரு நாள் நான் வேஸ்ட் பண்ணாமல் கற்றுக்கினேன். ஏன்னா இந்த வயசில் நிறைய பசங்க என்னென்ன பண்ணுறாங்கன்றது தெரியும் நமக்கு. வேஸ்ட்டாக சும்மா வீட்டில் உட்காந்துருக்கிறதுக்கு பிடிக்கல. அதனால் எல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அப்படின்னு எல்லாமே பண்ணது தான். இன்னமும் நிறைய பண்ணுவோம் ஜெயிக்கிற வரைக்கும். ஜெயிச்சதுக்கப்புறம் நம்ம உலகத்துக்கு நிறைய பண்ணுவோம். அதே போல் ஒன்றையும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன், மக்களுக்காக மட்டும் அரசியல் பண்ணணும் அப்படின்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா மக்கள் நலன்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. சூர்யா சார் இருக்கிறாங்க, ராகவா லாரன்ஸ் இருக்கிறாங்க, அஜித்தே வந்து தெரியாமல் நிறைய நல்லது பண்ணுறாங்க. மேபி விஜய் கூட பண்ணலாம். இப்போ பாலிடிக்ஸில் இருக்கிறாரு, இப்போ இல்லாமல் சொல்கிறேன், பண்ணியிருக்கலாம். ஆனால் மக்களுக்காக மட்டும் அரசியல் பண்ணணுன்னா தயவு செஞ்சு வராதிங்க, அரசியலுக்கு போகாதீங்க. எதனால் சொல்கிறேன்னா, மக்களுக்கு என்ன நோக்கம், மக்கள் நல்லது செய்யணுமா? மக்கள் நல்லது செய்யறதுக்கு நீ நிறைய பண்ணிட்டு போயிடு. ஆனால் அதை தாண்டி ஒரு இனம், ஒரு கலாச்சாரம், பண்பாடு, சமூகம், பிற உயிரினங்கள், மனிதர்களை தாண்டி பிற உயிரினங்கள், அவங்களுக்காகவும் அரசியல் பண்ணணும், சரியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அரசியலுக்கு வாங்க. அதே போல் ஒவ்வொரு இளைஞர்கள் தான் நாட்டுடைய அடுத்த தலைவர்கள், அடுத்த வழிகாட்டி. அதனால் எல்லோரும் இளைஞர்கள் நல்ல வழியில் போங்க. அவன் அப்படி போகிறான்னா விட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்டே சொல்கிறேன், அவன் அப்படி போகிறான்னா விட்டுருங்க. ரொம்பலாம் கெஞ்சின்னு இருக்கக்கூடாது. அப்படி இல்லாதவங்கள நீங்கள் நல்ல வழியில் போங்க. நிறைய புக்ஸு நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்னென்ன புக்ஸ் படிக்கணும்னு படிங்க. நானும் வாங்கி வச்சுருக்கேன், கண்டிப்பாக படிப்போம், சேர்ந்து முன்னேறுவோம். நிறைய பேசணும்னு நினச்சேன். இந்த ஒரு இதுவே நான் பேசிட்டு நிப்பாட்டிட்டேன்னா வேறு எதுவும் தோணலை பேசுறதுக்கு. ஏன்னா நிலமையும் சரியில்லை, ஒரு 2-3 மாதமாக அப்படி தான் இருக்குது. சரி, மறக்காமல் டாட்டா பை பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து 3வது வார்த்தை. இதுக்கு முன்னாடி நான் சொன்னது எல்லாமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சேர்ந்து முன்னேறுவோம், சரியா?